ஓம் நம சிவாய சிவாய நம. தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள். அன்பர்களே, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். 20/12/2023 சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது மீனம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி. வெள்ளை மனமும் பிள்ளை குணமும் கொண்ட நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் உறங்க மாட்டீர்கள். பலருக்கும் நல்ல ஆலோசனைகளை வழங்கும் நீங்கள் அதிகம் ஆசைப்பட மாட்டீர்கள். எல்லோரையும் எளிதில் நம்பும் நீங்கள் எதிலும் அமைதியை விரும்புவீர்கள். முன்னுக்கு பின் முரணாக யோசித்து புதுமையை புகுத்துவீர்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்போது திருக்கணித பஞ்சாங்கப்படி 20/12/2023 முதல் 29/3/2026 வரை உள்ள காலகட்டங்களில் விரய சனியாக, அதாவது ஏழரை சனியின் தொடக்கமாக வருகிறார். ஏழரை சனியாக இருந்தாலும் நல்ல பலன்களையே தருவார். இப்போது ராசிக்கு 12இல் சென்று மறைவதால் தடைப்பட்டு கொண்டிருந்த பல காரியங்களை இனி விரைந்து முடிப்பீர்கள். ஏழரை சனி தொடங்குகிறதே என்று பதற வேண்டாம். தற்சமயம் விரய வீட்டில் அமர்ந்து சனி நிச்சயம் உங்களுக்கு யோக பலனையே தருவார். இதுவரை உங்கள் ராசியின் மீது விழுந்த சனியின் பார்வை இனி விலகுவதால் கம்பீரமாக பேசி மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் தீர்வு காண்பீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த பனிப்போர் நீங்கும். இருவரும் பரஸ்பரம் மனம் விட்டு பேசுவீர்கள். பிள்ளைகளை கூடா பழக்க வழக்கங்களிலிருந்து மீட்பீர்கள். அவர்களின் விருப்பங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். திருமணம், சீமந்தம், காது குத்து போன்ற சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆன்மீகவாதிகள், மகான்கள், சித்தர்களின் ஆசி கிடைக்கும். சனி பகவானின் பார்வை பலன்கள் 6ஆம் வீட்டை பார்ப்பதால் வட்டிக்கு வாங்கிய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்து வந்து சேரும். நட்பு வட்டம் விரியும். மறைமுக எதிரிகளை இனம் கண்டறிவீர்கள். வழக்கில் திருப்பம் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். தடைப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனையை தொடங்குவீர்கள். வாகனம் பழுதாகி சரியாகும். சனி பகவான் உங்களின் 2ஆம் வீட்டை பார்ப்பதால் பணப்புழக்கம் திருப்தியாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற போராட வேண்டியது இருக்கும். பேச்சால் பிரச்சனை, பார்வை கோளாறு வரக்கூடும். சொந்த பந்தங்கள் மதிப்பார்கள். சனி பகவான் உங்களின் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் தந்தைக்கு நெஞ்சுவலி, கை கால் அசதி வந்து நீங்கும். அனாவசிய செலவுகளை தவிர்க்க பார்ப்பது நல்லது. சனி பகவானின் நட்சத்திர சஞ்சாரம். உங்கள் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் 13/10/2024 முதல் 24/11/2024 வரை சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் புதிய திட்டங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் அமைதி நிலவும். இழுபறியான வேலைகள் முடியும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாமதமானாலும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவீர்கள். சகோதரர்கள் தங்கள் தவறை உணர்வார்கள். புது வேலை கிடைக்கும். பணம் வந்தாலும் சேமிப்புகள் கரையும். 3/9/2024 முதல் 27/12/2024 வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் வாகனத்தை அதிவேகமாக இயக்க வேண்டாம். விலையுயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள். அயல்நாடு மற்றும் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். 7/4/2024 முதல் 29/3/2025 வரை உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டங்களில் தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். சீமந்தம், காது குத்து என வீடு களை கட்டும்.
கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். எதிர்பார்த்த விலைக்கு பழைய மனையை விற்று புது வீடு வாங்குவீர்கள். தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும். ஆலயங்களை புதுப்பிக்க உதவுவீர்கள். இல்லத்தரசிகளே, விசேஷங்களுக்கு போய் வரக்கூட ஒரு நகை நட்டில்லாமல் அடகில் இருந்ததே, இனி அவற்றையெல்லாம் மீட்பீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். அலுவலகம் செல்லும் பெண்கள் இனி ஆரோக்கியம் கூடும். புதிய பொறுப்புகளில் தேடி வரும். கன்னிப் பெண்களே, உங்கள் காதலின் உண்மையான ஆழத்தை இப்போது உணர்ந்து கொள்வீர்கள். வியாபாரிகள், வியாபாரத்தில் சந்தை நிலவரத்தை அறிந்து முதலீடு செய்யுங்கள். போட்டிகளையும் மீறி ஓரளவு சம்பாதிப்பீர்கள். மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். மருந்து, கமிஷன், மர வகைகளால் ஆதாயம் கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களுடன் அவ்வப்போது மோதல்கள் வரும். உத்தியோகஸ்தர்கள் சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி பெறுவீர்கள். வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும். வேறு சில நல்ல வாய்ப்புகளும் உங்கள் இருக்கையை தேடி வரும். சக ஊழியர்களுடன் சலசலப்பு உண்டாகும். கணினி துறையினரே, பதவி உயர்வு, சம்பள உயர்வு தடைப்பட்டாலும் போராடி பெறுவீர்கள். இந்த சனி மாற்றம் பழைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட வைப்பதாகவும் அலைச்சலும் ஆதாயம் தருவதாகவும் அமையும். உங்களுக்கு பரிகாரம்: ஆரணி படவேடு தடத்தில் ஏரிக்குப்பம் எனும் ஊரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ எந்திர சனீஸ்வரர் பகவானை மகம் நட்சத்திரம் நடைபெறும் நாளில் சென்று வணங்குங்கள். விதவை பெண்களுக்கு உதவுங்கள். உங்களுக்கு பேரமைதி கிடைக்கும். அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சின்னதாக ஒரு சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.